ஒரு அசோகமித்திரன் வந்து ஒரு கதை எழுதியிருக்கார். ஒரு சின்ன கதை. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதையை நான் நிறைய யோசிச்சுட்டே இருந்திருக்கேன். அவனுக்கு மிக பிடித்தமான நட்சத்திரம். இதுதான் ஒரு பிரச்சனை. ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீங்கு பண்ணுவான். இவன் ஏன் நம்மளை வந்து இந்த தீங்கை நமக்கு ஏன் பண்ணுறான்னு உங்களுக்கு புரியவே புரியாது. மனிதர்கள் இருக்கக்கூடிய கோளாறுகள் மிக மிக பயங்கரமானவை. அந்த மாதிரி ஒரு கோளாறு வந்து என்னன்னா, ஒரு ஒரு ஒன்று குடித்தனமாக இருக்கக்கூடிய வீடுகள், 2 வீடுகள் இருக்கு. அதில் ஸ்ரீராமன் ஒரு பையன். அந்த பையன் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பிஏ பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவங்க வீட்டில் ஒரு இன்னொரு போர்ஷனில் ராமசாமி ஐயர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து 3 பெண் பிள்ளைகள், அப்புறம் வந்து 4 வயதில் ஒரு பையன், கடைசியாக ஒரு பெண், 5 குழந்தைங்க. அந்த பையனுக்கு ஒரு 4 வயசு இருக்கும், அந்த 4வது குழந்தைக்கு. இந்த ஸ்ரீராமுங்கிறவன் ஒரு இங்கிலீஷ் பேப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா டெய்லி அவன் வாங்குவான், ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்குவான். ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அந்த இங்கிலீஷ் பேப்பர் வழக்கமாக போடுற பையனுக்கு பதிலாக வேறொரு பையன் கொண்டு வந்து போடுறான். அவன் அட்ரஸை வச்சு என்ன பண்ணுறான்னா, இந்த ஸ்ரீராம் வீட்டில் அதை போடுறதுக்கு பதிலாக இந்த ஐயரோட வீட்டில் அதை போட்டுறான். இவ்வளவுதான் பிரச்சனை. அப்போ இந்த ஐயரோட கெட்ட நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ புளி வைக்கிறவன் புளி விற்றுக்கிட்டே வர்றான். நம்ம வாழ்க்கையில் கெட்ட நேரம் அப்படி தான் வரும். இவன் என்ன பண்ணுறான்னா, ஐயர் புளி வந்து நிறையா கொடுக்குறான், கையில் எடுத்துகிட்டு போக முடியல. சுற்றும் பார்க்குறாரு ஏதாவது இருக்கான்னு. அந்த ஜன்னலில் சொருகி வச்சிருக்க அந்த பேப்பர் அவர் கண்ணில் படுது. அது அவனுக்கு வந்த பேப்பரு. இவர் டக்குன்னு அந்த பேப்பர் எடுத்து அந்த புளியை வந்து அதில் வச்சு உள்ளே கொண்டு போய் வச்சுட்டு திரும்ப ஒரு 4-5 தடவை வந்து புளியை வச்சுட்டு பேப்பரை கொண்டு வர்றார். அவருக்கு அந்த பேப்பர் யார் பேப்பரு, அது ஏன் இங்கே இருக்குது, எதையுமே அவர் யோசிக்கலை. அந்த பையன் அதை பார்த்துட்றான். இது யார் பேப்பர்னு நினச்சிங்க, இதுலேருந்து நீங்கள் புளியை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாரு. உடனே அந்த பேப்பரில் விட்டு புளியை சுரண்ட முயற்சி பண்ணுறாரு. புளியெல்லாம் அவ்வளோ ஈஸியாக விடாது. வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிச்சதுன்னா அது நீ தூக்கி தான் போடணும். இவன் வந்து ரொம்ப கடுமையாக பேசுகிறான். அதுக்கு பேசுறதுக்கு என்ன காரணம்னா, அந்த பேப்பரில் அந்த முதல் பக்கத்தில் அவனுக்கு பிடிச்ச ஒரு நடிகையோட படம் முழுசாக பிரசுரமாக இருக்கு. இவன் அதில் தான் காண்டாயிட்டான். பேப்பருக்காக அதில் தேசிய சிறப்பு வாய்ந்த ஒரு நியூஸ் வந்திருக்கு, அதனால பேச்சுன்னு அவன் இல்லை. அந்த அம்மா முகம்லாம் புலி, அந்த அம்மா மேலே எல்லாம் புலி அப்படியே ஒட்டி அவன் கனவு கண்ணி மேலே வந்து இந்த ஆள் வந்து காலி பண்ணிட்டான். பேப்பர் வாங்கினதான் அவன் அந்த அதுக்காக தான் எடுத்து பார்க்குறான், அதை இவர் காலி பண்ணிட்டார். இவ்வளவுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனை 2 திட்டோட போயிருக்க வேண்டிய விஷயம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி எதுவுமே போகிறதில்ல. நீங்கள் நிறைய பிரச்சனைகள் பாருங்களேன். எவனாவது ஒருத்தர் உங்களுக்கு ஏதாவது ஒரு பெரிய தீங்கை பண்ணுவான். கடைசியில் போய் பார்த்தா, நீ இன்னைக்கு என்ன அப்படி சொன்னல, அதுக்காக தாண்டா அவனை வச்சு செஞ்சேம்மா. இது ஒரு மேட்ராடா, இதுக்காடா இதை பண்ண, எங்கேயாவது போய் போட்டு விட்டு போவான். ஒரு சின்ன விஷயத்தை போய் அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடும். அப்படி இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்போ வந்து இந்த கால்ரா அப்போ வந்து பரவிக்கிட்டு இருந்த டைம். காலரா பரவிக்கிட்டு இருந்தால் அந்த காலத்தில் கால்ரா வந்து ஒரு கொடுமையான நோய். உங்கள் வீட்டில் கால்ரா யாருக்காவது வந்தால் கவர்மெண்ட் வந்து கூப்பிட்டு போயிடுவாங்க. கொண்டு போய் தனியாக ஐசோலேட் பண்ணி ஹாஸ்பிட்டல், நம்ம இப்போ கொரோனா வந்துச்சு இல்லையா, அதே மாதிரி. இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இதுக்கு அடுத்த நாள் வந்து அவன் வீட்டை விட்டு ஏதோ ஒரு வேலையாக வெளியே போகிறான். அப்போ இந்த வீட்டில், இந்த ஐயரோட வீட்டில் வந்து ஒரு பையன் இருந்தான் இல்லையா, ஒரு 4 வயசு பையன். அவனுக்கு வந்து கடுமையான காய்ச்சல், வயிற்றுப்போக்கு. இந்த ஐயர் வந்து இது இவனுக்கு தெரியாது. அப்போ கால்ரா வந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா, வேப்பிலையை கொண்டு வந்து வீட்டு வாசலில் கட்டி வைப்பாங்க. அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இந்த வீட்டில் கால்ரா தொடர்பான சிம்டம்ஸோடு யாரோ இருக்காங்கன்னு. இவன் என்ன பண்ணுறான், போய் அந்த சுகாதாரத்துறை அதிகாரிக்கு வந்து ஒரு லெட்ரு போட்டுறான், போஸ்ட் ஆஃபீஸ் போய், இந்த மாதிரி இந்த வீட்டில் கால்ரா உள்ள ஒரு பையன் இருக்கான்னு. எதுக்கு, அந்த நடிகையோட நியூஸ் பேப்பர் மேலே இந்த ஆள் புளிய வச்சாருங்கிறதுக்காக வந்து போய் அடுத்த நாளே வந்து அங்கே இருந்த ஆஃபீஸஸ்லாம் வந்து அந்த பையனை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. அந்த அம்மா ரோட்டில் கிடந்து கதறுது. அந்த அம்மா பற்றி எழுதுவார்,
அந்த அம்மாவை யாருமே தெருவில் கூட பேசியிருக்க மாட்டாங்க, வீட்டை விட்டு கூட அது வெளியே வராது. இவன் அந்த வீட்டில் 3 வருஷமாக குடியிருக்கா, ஒரு 4-5 தடவை தான் அந்த அம்மாவை பார்த்துருப்பா. ரோட்டில் விழுந்து கதறிக்கிட்டு ஓடுது வந்துட்டு, என் பையனை கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன், என் பையனுக்கு உடம்பு முடியாதப்ப நான் கூட இருக்க வேணாமான்னு. இதெல்லாம் கொரோனா காலத்திலே நம்ம பார்த்தோம். கொரோனா ஆரம்பத்தில் அப்படிலாம் கூப்பிட்டு போனாங்க நிறைய பிள்ளைங்களை. போயிட்டு அந்த பையனை கூப்பிட்டு போயிடுறாங்க. இது அப்புறம் வந்து என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்க நைட்டு ஃபுல்லாக இவங்க எல்லாம் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது எல்லாத்தையுமே இந்த பார்த்துக்கிட்டே இருக்கான் இந்த ஸ்ரீராமுங்கிறவன். பார்த்துட்டு கடைசியில் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாளில் அந்த குழந்தை இறந்து போயிடுது அந்த கால்ரா ஹாஸ்பிட்டல்லையே. திரும்பவும் வீட்டில் கதறி கதறி அழுறாங்க, அந்த பிள்ளை இறந்து போகிறப்ப கூட இருக்க முடியாமல் போச்சே அப்படின்ட்டு. வந்து இவனுக்கு ரொம்ப குற்ற உணர்வாயிடுது. அடுத்த நாள் அவங்க வீட்டுக்கு போகிறான். போயிட்டு இந்த மாதிரி ஐயரை பார்த்து, உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் என்ன அப்படின்ட்டு. இல்லை, உங்கள் பையன் இறந்து இது அவங்கள கூட்டு போனதுக்கு நான் தான் காரணம், நான் தான் வந்து சுகாதாரத்துறைக்கு நான் அதை சொன்னேன் அப்படின்னு. அவர் ஒன்றுமே பேசாமல் மனைவியை கூப்பிடுவார். இந்த அவர் என்னமோ சொல்கிறாரு வந்து கேளு அப்படின்ட்டு. அந்த அம்மா வருவாங்க வெளியே, வந்தோடனே சொல்லுவான், என்னை மன்னிச்சிருங்க நான் தான் சொன்னேன்ட்டு. அந்த அம்மா ஒரு பார்வை பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிடுவாங்க, ஒரு வார்த்தை பேச மாட்டாங்க. அவங்க அதே திரும்ப சாந்த சுரூபியாக அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. அந்த ரோட்டில் அழுது புரண்ட அந்த அம்மா பழைய பொசிஷனுக்கு அப்படியே வந்துட்டாங்க. குழந்தை போயிடுச்சின்னு என்ன பண்ண முடியும்னு. ஆனால் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு 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 அடிப்படையான விஷயம் என்னென்னா, மிக மிக அற்பமான காரணங்களுக்காக ஒவ்வொருத்தரும் அடுத்தவங்களுடைய வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு செய்யப்பட்ட தீங்குகள்லாம் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா, உப்பு பெறாத காரியத்துக்கெல்லாம் கத்தி எடுத்து குத்திடுவான். நீங்கள் பார்த்துருக்கிற சமயத்தில் 20 ரூபாய் தகராறில் குத்தி கொலை. பொய்யால 20 ரூபாய்க்காக குத்தி கொல்லுவியா நீன்னு? காதலிக்க மறுத்த பெண்ணை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிட் வீச்சு, கொலை. இது ஒரு பிரச்சனையாடா உனக்கு? கொலை பண்ணிட்டா அப்புறம் எப்படா காதலிப்ப திரும்ப? உனக்கு இன்னொரு அட்டம்ப்ட் கூட வாய்ப்பு இருந்திருக்கும். அப்போது மனிதர்களிடம் இருக்கக்கூடிய இந்த மூர்க்கம், அதைத்தான் நான் சொன்னேன், அந்த எம்பதி, அந்த கனிவு மனிதர்களிடம் ஏன் இல்லாமல் போகிறது என்றால், வாழ்க்கையை பற்றி எந்த அறிவும் இல்லாமல் வளர்கிற எல்லோருமே இதை செய்வார்கள். சக மனிதர்களுடைய துயரங்களை பற்றி எந்த அறிவும் இல்லாதவர்கள் இதை செய்வார்கள். அறிவு எங்கிருந்து வரும்? புத்தகங்கள் இருந்து தான் வரும், இலக்கியங்கள் இருந்தான் வரும். இப்போ இந்த கதையை நான் இதே மாதிரி இப்போ நான் இதையே சொல்கிறேன்னா, அசோகமித்திரனுடைய இந்த கதையில் அந்த பையனுக்கு வர்ற மாதிரி அவன் என்னை சீண்டு நான் அவனை என்ன பண்ணுறேன் பாருன்னு மொட்டை கடிதாசி எழுதி போடுறவன் எத்தனையோ பேர் இருக்கான். எத்தனை பேர் இன்றைக்கும் மொட்டை கடிதாசி எழுதுறான், சோஷியல் மீடியாவில் ஏதாவது ட்ரால் பண்ணுறான். எதுக்கு பண்ணுறான்? அப்போது இந்த அறிவை நாம் சமூகத்தில் மிக மிக பெரிய அளவுக்கு உருவாக்க வேண்டும். நேற்று என்னுடைய பொண்ணுக்கு, எனக்கு என் பொண்ணு +2 படிக்கிறா, அவளுக்கு எனக்கும் ஒரு சின்ன உரையாடல் நடந்தது. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது என்னென்னா, நம்ம குழந்தைகளை நம்ம ரொம்ப சின்ன குழந்தைகளாக நினைக்கிறோம். அவளுக்கும் அவள் ஸ்கூலில் படிக்கிற ஒரு பொண்ணுக்கும் பயங்கர பிரச்சனைனா, அந்த பொண்ணுனால இவள் ஸ்கூலுக்கே போகாமல் இருந்தா. ஏதோ ஒரு ஈகோ கிளாஷ் 2 பேத்துக்கும். திடீர்னு வந்து பார்த்தோன்னா, நேற்று வந்து அப்பா நான் அவள் கூட வந்து நான் வெளியே போகிறேன், நீ கார் கொடு அப்படின்னு கேட்டாள். எனக்கு ஒரே ஷாக்கு. நீ வந்து போன வாரம் கூட அவளை பற்றி இவ்வளோ கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன், இவ்வளோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ எப்படி அவளோட சேர்ந்த அப்படின்ட்டு. அப்போ ஒன்று சொன்னால் வந்து, லைஃப்புங்கிறது எவ்வளவு சின்னது, நம்ம ஏன் மற்றவங்கள்ட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கணும், அதப்போ நான் வந்துட்டு அவள் கூட ராசி ஆகிட்டேன். நான் கேட்டேன், இதை யார் உனக்கு சொல்லி கொடுத்தா அப்படின்னு. யூடியூப்பில் ஒருத்தவங்க பேசினாங்க, அதை கேட்டப்பா, அதான் எனக்கு ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு. நீ எனக்கு அதை சொல்லவே இல்லை, ஆனால் ஒரு யூடியூப்பில் ஒருத்தவங்க சொன்னாங்கன்னு. நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம சின்ன குழந்தைகளுக்கு பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறோம். அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், தேடி போகிறார்கள். அப்போது நல்ல சூழலில் வளரக்கூடிய குழந்தைகள் எத்தகைய கருத்துக்களை கேட்கிறார்கள். அதே சமயத்தில் வெறுமனே கேளிக்கை மனோபாவம் மட்டுமே உள்ள குழந்தைகள் எப்படி ஒரு சீரழிவிற்கு பின்னால் சென்று விடுகிறார்கள் என்பதை நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக இருக்கணும், இதுதான் இந்த உலகத்துடைய தத்துவம். இந்த 2000 குழந்தைகள்கிட்ட போய் நீங்கள் பல பேர்கிட்ட கேட்டிங்கன்னா, என்ன என் வாழ்க்கையில் தத்துவம்னா ஜாலியாக இருக்கணும். சரி, ஜாலியாக இருக்க வாழ்க்கை உன்னை விடுமா? நீ ஜாலியாக இருக்கணும்னு நினைக்கிற,
வாழ்க்கை ஒன்று ஜாலியாக இருக்க அனுமதிக்குமா? யாராவது ஏதாவது ஒன்று சொன்னால் பூமருங்கிற, நீ ஒரு 5 வருஷத்துல நீ ஒரு பூமர் ஆகிடுவ. அப்போ இன்னொரு குழந்தை உடனே அதே பார்த்து சொல்லும். அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை நாங்கள்லாம் ஜென்சி கிட்ஸ், அதில் என்ன இருக்குது கிளைம் இருக்குது உனக்கு? அதில் என்ன பெருமை இருக்குது உனக்கு? நீ 2000 பிறந்ததுங்கிறது ஒரு ஆக்சிடெண்ட்டு, அதுக்கே பார்த்தீங்கன்னா நீ அதை ஒரு பெரிய ஒரு பெருமை மாதிரி சொல்லிட்டு இருக்க. பருவங்கள் கடந்து போய்விடும். அப்படி இருக்கிற போது இந்த போலித்தனமான மயக்கங்கள், போலித்தனமான கேளிக்கைகள், இதற்குள்ளிருந்து எப்படி நாம் விடுபடுவது என்பதை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றால் கட்டாயப்படுத்தியாவது அவர்களை புத்தகம் படிக்க வைக்க வேண்டும். நான் நண்பர்களே, இதை நான் உங்கள் வீட்டிற்காகவும் நாட்டிற்காகவும் மட்டும் நான் சொல்லவில்லை, உங்கள் குழந்தைகளினுடைய வளர்ச்சிக்காகவும் சேர்த்து சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் சேர்த்து சொல்கிறேன். நீங்கள் அப்படி அந்த புத்தகங்களை நீங்கள் உங்கள் இதயத்தில் எடுத்துக்கொள்ளாவிட்டால் நீங்கள் இந்த சமூகத்தை பயன்படுத்த மாட்டீர்கள். யாராவது உங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். ஏதாவது ஒரு சீரழிவு உங்களை பயன்படுத்தி கொள்ளும், ஏதாவது ஒரு வணிகம் உங்களை பயன்படுத்தி கொள்ளும், ஏதாவது ஒரு பழக்கம் உங்களை பயன்படுத்தி கொள்ளும். ஒரு மோசமான பழக்கம், ஒரு மோசமான அரசியல், ஒரு மோசமான பண்பாடு, ஒரு மோசமான சீரழிவு உங்களை பயன்படுத்தி கொள்ளும், உங்கள் குழந்தைகளை பயன்படுத்தி கொள்ளும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் பின்னால் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது. அது உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம், உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருக்கலாம். பல சமயங்களில் நாம் பிரச்சனைகளினுடைய வேதனைகளை அனுபவிக்கிறோம் அல்லது பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடுகிறோம். ஆனால் நாம் காண வேண்டியது பிரச்சனைகளினுடைய மூல வேறு எங்கே இருக்கிறது என்று. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அது ஒரு தனி மனித பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம், காதல் பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான பிரச்சனையாக இருக்கலாம். இதற்கெல்லாம் பின்னால் ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால், இருட்டில் நீங்கள் ஒன்றை தேடினால் உங்களுக்கு கிடைக்காது என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையை சூழ்ந்திருக்கக்கூடிய இருட்டு என்பது எது? அறியாமைதான் இருள். அந்த அறியாமைதான் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கும் நமக்கும் இடையே பகையை உருவாக்குகிறது. ஒரு மனிதன் ஏன் இன்னொரு மதத்தை சேர்ந்தவனை வெறுக்கிறான்? ஒரு மனிதன் ஏன் இன்னொரு சாதியை சேர்ந்தவனை வெறுக்கிறான்? ஒரு மனிதன் ஏன் இன்னொரு இனத்தை சேர்ந்தவனை வெறுக்கிறான்? ஒரு மனிதன் ஏன் இன்னொரு நாட்டை சேர்ந்தவனை வெறுக்கிறான்? ஏனென்றால் அந்த மதத்தை சேர்ந்தவனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, அந்த சாதியை சேர்ந்தவனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது, அந்த இனத்தை சேர்ந்தவனை பற்றி உனக்கு எதுவுமே தெரியாது. அப்போது அவனுக்குள் விதைக்கப்படுகிற அந்த அறியாமை, அவனை பற்றி சொல்லப்படுகிற கட்டுக்கதைகள், பொய்கள், இதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அவன் வெறுப்பை தனக்குள் உருவாக்கி கொள்கிறான். அந்த வெறுப்பின் காரணமாக மோதல்கள் ஏற்படுகின்றன, பகை ஏற்படுகிறது, கீழ்மையான செயல்கள் ஒரு சமூகத்தில் உருவாகின்றன. அறியாமை என்கிற இருள் விலகிய எவரும் பகை என்னும் நெருப்பில் வீழ்வது கிடையாது. பகை என்னும் நெருப்பு, பகை என்னும் இருள் எப்போது சூழ்கிறது என்றால், அறியாமை நம் நெஞ்சில் எதை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியவில்லையோ அதெல்லாம் உங்களுக்கு பகையாக மாறும், அதெல்லாம் உங்களுக்கு எதிராக மாறும். எதை பற்றி தெரிந்து கொள்கிறீர்களோ அதன் மீது உங்களுக்கு ஒரு இணக்கம் வரும், அதன் மீது உங்களுக்கு ஒரு அன்பு வரும். பாரதிதாசன் சொல்வான் இல்லையா, பாரடா பாரடா மனித பட்டாளம். அந்த வரியை கேட்கிற போது என் மனம் அப்படியே நெகிழ்ந்து கண்ணீர் வரும். இந்த உலகத்தையே ஒரு பெரிய மனித பட்டாளமாக காணக்கூடிய அந்த பேரன்பு, அது வெறுப்புக்கு எதிரானது, அது அறியாமைக்கு எதிரானது. சரி, புத்தகங்கள் அறியாமைக்கு எதிராக எப்படி போராடுகின்றன? இதை பற்றி நாம் சில அடிப்படையான விஷயங்களை தெரிந்து கொள்வோம். அதற்கு முன்பாக ஒரு அறிவியல் ஆய்வு ஒன்றை நான் சில தினங்களுக்கு முன்பு படித்தேன். பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, புத்தகம் படித்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பதில் இருக்கும். புத்தகம் படித்தா நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒருத்தர் சொல்லலாம், புத்தகம் படித்தா நிறைய புது விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலாம். இன்னொருத்தர் சொல்வார், எனக்கு அது ஒரு இலக்கிய அனுபவத்தை கொடுக்கறது. இன்னொருத்தர் சொல்லலாம், எனக்கு தெரியாத வாழ்க்கையை பற்றி நான் தெரிந்து கொள்கிறேன். இன்னொருத்தர் சொல்லலாம், நான் என்னை பற்றியே தெரிஞ்சுக்கிறேன், அவர் எழுதின கதையை படிக்கிறப்போ. என் கவிதைகளை பற்றி கூட அப்படி நிறைய பேர் சொல்லுவாங்க, என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே நீங்கள் எழுதியிருக்கீங்க, அப்படி உங்களுக்கு எப்படி தெரியும்லாம் கேட்பாங்க. இது பொதுவாக ஒவ்வொருத்தருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அனுபவம். ஆனால் ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு ஆய்வுக்குழு
ஒரு அறிவியல் உண்மையை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான, இன்னும் சொல்ல போனால் வியப்பளிக்கக்கூடிய ஒரு உண்மை. அது என்னவென்றால், புத்தகம் படிக்கிற போது உங்கள் நரம்பு மண்டலத்தில் என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றன, உங்கள் நரம்பு மண்டலத்தினுடைய செயல்முறையில் புத்தகங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்று அறிவியல் பூர்வமாக நிரூபித்திருக்கிறார்கள். ஒரு 2 வாரத்திற்கு முன்பு தான் அந்த ஸ்டடி வந்தது. இன்றைக்கு காலையில் கூட அதை பற்றி நான் விரிவாக படித்து கொண்டிருந்தேன். அது என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நம்ம உடம்புடைய திசுக்களில் பல மாற்றங்கள் ஏற்படுது. அப்போ மூளை, இப்போ உதாரணமாக பொன்னியின் செல்வன் யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க? பொன்னியின் செல்வன் படம் யாரெல்லாம் பார்த்தீங்க? அருமை. இது என்னன்னா, இதுல இருந்து நான் ஆரம்பிக்கிறேன். பொன்னியின் செல்வன் படம் பார்ப்பதற்கும் பொன்னியின் செல்வன் நாவல் படிப்பதற்கும் உள்ள வித்தியாசம் என்ன? யாராவது ஒருத்தர் மேடைக்கு வந்து சொல்லுங்க. அது ஒரு முக்கியமான உண்மை இருக்கு. நான் சொன்ன விஷயத்துக்கு நம்ம ஒருத்தரே பேசிக்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம கலந்து உரையாடலாம். பொன்னியின் செல்வன் படம் பார்த்தவங்களும் அதையே நாவலா படித்தவங்களும் மேடைக்கு வந்து சொல்லுங்க. இல்லாட்டி கூட பொதுவாக கூட சொல்லலாம். ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? இங்கே வாங்க சார், மேடைக்கு வாங்க. இல்லை இல்லை இல்லை, அப்போ கூட நான் என்ன கேட்குறேன்னா பொதுவாக தான் கேட்குறேன். நீங்கள் வாங்க. இவங்க தான் அந்த சீட்டு போட்டவங்க வந்து அவங்களே இப்போ கேள்வி கேட்க வந்துட்டாங்க. உங்களுக்கு ஒரு கை தட்டுங்க புக்கு வாங்குறதுக்காக. புக்கு படிக்கும்போது வந்து அந்த இமேஜினேஷன் ஃபுல்லாக விஷுவலாக நம்ம பண்ணிக்குவோம். அந்த எந்த காலகட்டத்தில் நடந்திருக்குமோ அது வந்து நம்ம ஒரு இமேஜினேஷனில் இருக்கும். இவங்க வந்து பிரம்மாண்டங்கிற ஒரு இதில் பண்ணும்போது அது கொஞ்சம் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறமாட்டிக்கு கதை வந்து ரொம்பவே, அது 5 பார்ட்டு நல்லா பெருசாக நிறைய எழுதியிருப்பாங்க. நிறைய விஷயத்த அந்த 2 பார்ட்டுக்குள்ளே கொண்டு வரணும். அந்த 6 மணி நேரம் படத்துக்குள்ளே வேணும் அப்படிங்கிறதுனால நிறைய விஷயத்த கம்மி பண்ணி எடுத்த மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோ பெரிய விஷயத்த படிச்சுட்டு ரொம்ப குட்டியாக கதையை படமாக பார்த்த மாதிரி இருக்குது. அருமை. ஒரு நல்ல ஒரு பதில் அவங்க அழகாக சொன்னாங்க. இதற்கும் இந்த பதிலுக்கும் நான் சொல்கிற அந்த அறிவியல் ஆய்வுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன தொடர்புன்னா, இப்போ மணிரத்னம் வந்து அதை படமாக எடுக்கிறார், ரைட்? அவர் ஒரு டைரக்டர், பிரம்மாண்டமாக அந்த காட்சிகளை வச்சு பெரிய மிகச்சிறந்த நடிகர்களை வச்சு காட்டுறார். இதில் உங்களுடைய ரோல் என்ன? ஜஸ்ட் பார்க்குறீங்க, ஃபீல் பண்ணுறீங்க. ஆனால் பொன்னியின் செல்வன் நாவலை படிக்கிற போது உங்கள் மனசில் நீங்களே ஒரு படம் எடுக்கிறீங்க. எல்லா கதாபாத்திரங்களையும் நீங்கள் உருவாக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? இப்போ இந்த உண்மை எல்லாருக்குமே தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து இதில் புதுசாக இதில் சொல்லலை. நான் இந்த அறிவியல் ஆய்வு மூலம் என்ன சொல்ல வர்றேன்னா, அப்படி உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் படம் எடுக்கிறப்போ உங்கள் மூளையினுடைய செயல்பாடு என்பது தீவிரமடைகிறது. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து நீங்களே கற்பனை பண்ணுறப்போ உங்கள் மதிநுட்பம் என்பது கூர்மை அடைகிறது அப்படின்னு இந்த ஆய்வில் சொல்கிறான். அப்போ எப்படின்னா, நீங்கள் ஒரு கதையை படிக்கிறீங்கன்னா வெறுமனே அது ஒரு கருத்தாக படிக்கலை, உங்கள் மனசில் காட்சிகள் உருவாகுது, படங்கள் உருவாகுது, இமேஜஸ் உருவாகுது. அது நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். சத்யஜித்ரேயோட பதேர் பாஞ்சாலின்னு ஒரு படம். அந்த படம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விபூதிபூஷன் பந்தபதியாங்கிற ஒரு புகழ்பெற்ற வங்காள மொழி நாவலாசிரியனுடைய அந்த பதேர் பாஞ்சாலி நாவலை தழுவி 3 பார்ட்டாக அந்த படம் எடுக்கப்பட்டுச்சு. அப்போது நான் முதல்ல வந்து அந்த படத்தை பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த நாவலை படிக்கிறேன். அதில் வந்து ரவிசங்கரோட மியூசிக் வந்துட்டு, அந்த சித்தார் மியூசிக் வந்து அந்த படம் முழுக்க அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். அதில் ஒரு சின்ன சிறுமி இருப்பா, அவள் போகிறப்பெல்லாம் அந்த மியூசிக் வரும். நீங்கள் நம்ப மாட்டீர்கள், நான் அந்த நாவலை படிக்கிற போது அந்த இசை எனக்குள் கேட்பதை நான் உணர்ந்தேன். எனக்குள்ள புக்கில் இருந்து மியூசிக் கேட்குதுங்க. எப்படி சாத்தியம் இது? அப்போது இது எப்படி இருக்குன்னா, படிக்கிற போது நாம் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வச்சு நம்ம மூளை கற்பனை செய்கிறது. ரொம்ப ரொம்ப ப்ரோ ஆக்டிவாக நம்ம மூளை மாறிடுது வந்துட்டு. அப்போது அது மட்டும் இல்லாமல் அதில் லாஜிக்கலாக ஒரு குறைபாடு இருக்குன்னா, இது இப்படி இந்த கதைக்கும் அந்த கேரக்டருக்கும் சம்மந்தம் இல்லையே, ஏன் இந்த ஆசிரியர் இதை எழுதியிருக்காரு அப்படின்லாம் உங்களுக்கு தோணும். அதோடு மட்டும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வெறுமனே காட்சிகள் மட்டும் இல்லை, நிறைய சொற்கள்
அதுக்குள்ளே சேர ஆரம்பிக்குது. நீங்கள் ஒரு நாவலில் படிக்கிற ஒரு புது சொல் உங்களுக்குள்ளே வருது. அப்போ திரும்ப உங்கள் மூளை ரொம்ப ஆக்டிவாகிடுது. அதாவது நீங்களே உங்கள் மனசுக்குள்ளே ஒரு காட்சிகளை உருவாக்குறீங்க, சொற்களை உருவாக்குறீங்க, அதை வேற வேற உங்கள் அனுபவத்தோடு கனெக்ட் பண்ணுறீங்க. இப்போ நான் ஒரு கவிதை எழுதுறேன்னு வச்சுங்க, அந்த கவிதை ஏன் உங்களுக்கு பிடிக்குதுன்னா நான் அதை நல்லா எழுதியிருக்கேங்கிறதுனால இல்லை, உங்கள் மூளை உடனடியாக உங்கள் எக்ஸ்பீரியன்ஸோடு அதை கனெக்ட் பண்ணுது. இது எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, புத்தகம் படிக்கிறப்ப புத்தகத்திலிருந்து கிடைக்கிற கருத்துக்கள் மட்டும் உங்களுக்கு பயன் கிடையாது. உங்களுடைய மூளையின் இயங்கு முறையே மாறிவிடுகிற போது வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற மற்ற விஷயங்களில் அது மிகப்பெரிய பங்கை ஆற்றுகிறது அப்படின்னு சொல்கிறான் வந்துட்டு. அதாவது நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சுங்க, நீங்கள் கவிதையை படிச்சின்னா உன் ஆஃபீஸில் உன்னுடைய ஒர்க்கு ரொம்ப பிரைட்டாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. ஆனால் அவன் அப்படி தான் சொல்கிறான் அந்த ஸ்டடியில். நீங்கள் ஒரு நாவலை படிச்சிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நீங்கள் மலை ஏறுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து கிடைக்குன்னு சொன்னால் சிரிப்பீங்க. நீங்கள் ஒரு 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 பெரிய வேலையில் ஈடுபட்டிருக்கப்போ உங்களுக்கு எனர்ஜி கொடுக்குன்னு சொன்னால் உங்களுக்கு புரியாது, அது எப்படி நாவல் படித்தா எனர்ஜி கொடுக்குன்னு. ஏன்னா உங்கள் மூளையின் செயல்பாட்டை அது பாதிக்கிறது, பாசிட்டிவாக பாதிக்குது, அதை கூர்மைப்படுத்துகிறது, அலர்ட்னஸ்குள்ளே கொண்டு வருது. அப்படிங்கிறப்போ நம்ம வாசிப்புங்கிறது ஏதோ ஒரு எழுத்தாளர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார், அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை. அது உடல் பயிற்சி போன்ற மூளைக்கான இடையறாத பயிற்சி என்பதை நாம் உணர வேண்டும். இதை நான் சொல்லலைங்க, நான் ஒரு எழுத்தாளன் பதிப்பாளன் புக்கு விற்கிறதுக்காக நான் சொல்கிறேன்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இவன் இப்படி சொல்லி இவன் புக்கை விற்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணுறான்னு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே புத்தகம் படிக்கிற எல்லாருக்கும் தெரியும், அதுதான் உண்மை என்பது அனுபவ ரீதியாகவும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரிங்களா? அப்படி பார்க்குற போது இப்போ சினிமாவோட நம்ம ஒன்றை பார்த்தோம்னா நம்ம ஜஸ்ட் அதனுடைய பார்வையாளர்களால் மட்டும்தான் இருக்கும், பார்வையாளர்களால் மட்டும்தான் இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்த பொன்னியின் செல்வன் படம் முடிகிற வரைக்கும். ஆனால் புத்தகத்தில் நீங்களே பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க, பங்கேற்பாளர்களாக மாறுகிறீர்கள். நீங்கள் இல்லாமல் ஒரு சினிமா இருக்கும், ஆனால் உங்கள் பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் ஒரு புத்தகம் இருக்க முடியாது, இல்லைங்களா? அப்போது சிறு வயதில் குழந்தைகளுக்கு இந்த பழக்கத்தை ஆரம்பிக்கிற போது அவங்க மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு அவங்க இப்போ உதாரணமாக இப்போ நீங்கள் நல்லா பாருங்களேன், இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கக்கூடியவங்க, ரொம்ப ஆளுமை திறனோடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இலக்கியம் படித்து வந்தவர்களாக இருப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். இறையன்பு போன்றவர்கள் அதற்கு ஒரு சிறந்த உதாரணம். அப்போ அவங்க இன்ஸ்பயர் பண்ணுவாங்க மற்றவங்களை. அப்படி பார்க்கிற போது நாம் இந்த மூளையினுடைய அந்த இயங்குதளத்தையே மாற்றியமைப்பதற்கு நமக்கு புத்தகங்கள் மிகப்பெரிய, முக்கியமாக படைப்பிலக்கியங்கள் ஒரு மிகப்பெரிய பங்கை ஆற்றுகின்றன. அதனால் தான் சொல்கிறேன், புத்தகத்தை நீங்கள் வேறு எதையும் தெரிஞ்சுக்கிறதுக்காக இல்லை, உங்கள் மூளையினுடைய அமைப்பை, நரம்பு மண்டலத்தினுடைய அமைப்பை செம்மைப்படுத்தி கூர்மைப்படுத்துவதற்காகவாவது. சில சமயம் நமக்கு பிடிக்காத கசப்பு மருந்து கூட உடல் நலத்துக்காக குடிப்போம். சில பேர் புக்கை எடுத்தால் தூக்கம் வருதும்மா, தூக்கம் வந்தாலும் படி, அதுதான் நான் சொல்லக்கூடியது. நீ 3வது பக்கத்தை தூங்கிட்டா பரவாயில்ல, அடுத்த நாள் நீ 5வது பக்கத்தில் தான் தூங்குவேன், அதுக்கு அடுத்த நாள் 10வது பக்கத்தை தான் தூங்குவேன். ஏன்னா கசப்பாக இருந்தாலும், ஆனால் புத்தகம் கசப்பு கிடையாது, அது படிக்க படிக்க நமக்குள் ஒரு மிகப்பெரிய இன்பத்தை, ருசியை உருவாக்கக்கூடிய ஒன்று. அப்படி பார்க்கிற போது நாம் இந்த விஷயத்தில் ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் என்பது நம்முடைய வாழ்க்கையை அறிவினால் நிரப்பப்பட வேண்டும். அறிவோடு தொடர்புடைய எதனோடாவது நாம் சம்பந்தப்பட்டிருக்க வேண்டும். அப்படி சம்பந்தப்படாவிட்டால் ஒரு சமுதாயத்தில் என்ன நடக்கும் என்பதை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பல சமயம் அறிவோடு சம்பந்தம் இல்லாதவர்கள், புத்தகங்களோடு சம்பந்தம் இல்லாதவர்கள் வீட்டில் இருக்கிற போது என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம். புருஷன் எப்படிப்பட்டவனு பொண்டாட்டிக்கு புரியாது, பொண்டாட்டி எப்படிப்பட்டவனு புருஷனுக்கு புரியாது. அறியாமை, ஒட்டுமொத்தமான அறியாமை. அவனோட உணர்வு என்னன்னு அவளுக்கு புரியாது, அவளோட உணர்வு என்னன்னு அவனுக்கு புரியாது, பிள்ளைங்களோட உணர்வு என்னன்னு பெற்றோர்களுக்கு புரியாது, பெற்றோர்களோட உணர்வு என்னன்னு பிள்ளைங்களுக்கு புரியாது. எல்லாருமே அறியாமைக்குள் ஒவ்வொரு அறையாக சுற்றி கொண்டிருக்கிற போது எப்படி இங்கே உறவுகள் வலுப்படும், எப்படி பந்தங்கள் மேம்படும், எப்படி மனிதர்களுடைய நடத்தை மேம்படும்? இப்போ பிரச்சனையே அதுதானே. இவன் ஏன் இப்படி நடந்துக்கிறான், இவன் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறான், இதுதானே இப்போ பிரச்சனை. அப்போ பிரச்சனையின் ஆணிவேர் என்பது ஒன்றை பற்றி தெரியாமல் இருப்பது என்பதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இன்னொன்று,
நம்முடைய அனுபவத்தை எப்படி நூல்கள் விரிவுபடுத்துகின்றன. இதுதான் மிக முக்கியமான விஷயம். நான் என்னுடைய வாழ்க்கையை மட்டும் வாழுகிற போது எனக்கு என்ன நடந்ததோ அது மட்டும்தான் எனக்கு தெரியும். நான் மற்றவர்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்க்க வேண்டும் என்றால் அது ஃபிசிக்கலாக முடியாது, ஆனால் இலக்கியத்தின் மூலமாக முடியும். உங்களுக்கு தெரியாத மனிதர்கள், உங்களுக்கு தெரியாத வாழ்க்கை, உங்களுக்கு தெரியாத பண்பாடு, உங்களுக்கு தெரியாத சூழல், இது எல்லாவற்றையும் புத்தகங்கள் காட்டுகின்றன. உதாரணமாக, ஒரு காட்டில் ஒரு சிங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்று யாருக்காவது தெரியுமா? ஒரு காட்டில் ஒரு மான் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்துக் கொள்கிறது என்று மானை பற்றி பொதுவாக அறிந்தவர்களுக்கு தெரியுமா என்றால் தெரியாது. அதுவும் ஒரு மான் மழைக்காலத்தில் எப்படி வாழ்கிறது, ஒரு மான் குளிர்காலத்தில் எப்படி வாழ்கிறது, ஒரு மான் வெயில் காலத்தில் எப்படி வாழ்கிறது, நிறைய வித்தியாசங்கள் அதற்குள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் பற்றியும் எழுதப்பட்டிருக்கிறது. நான் ஒரு மானை பார்க்கிற போது அந்த மான் மழைக்காலத்தில் வாழ்கிறதா வெயில் காலத்தில் வாழ்கிறதா என்பதோடு சேர்த்துத்தான் அந்த மானை புரிந்து கொள்ள முயற்சிப்பேன். மனிதர்களுடைய பண்பாடும் அப்படித்தான். நாம் பொதுவாக மனிதர்களை ஏதோ ஒரு பொது அடையாளத்திற்குள் பிரிக்கிறோம். ஆனால் மனிதர்கள் அப்படி அல்ல. அவர்கள் வேறு வேறு கன்னிகளால் பிணைக்கப்பட்டிருக்கிறார்கள், இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றிய அறிவு வருகிற போது உங்கள் சக மனிதன் யார் என்று உங்களுக்கு தெரியும். உங்களோடு அமர்ந்திருப்பவன் யார் என்று உங்களுக்கு தெரியும். அவனுடைய கைகளை இதமாக பற்றி கொள்வது எப்படி என்று உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிய வேண்டும் என்றால் முதலில் அவனை பற்றிய அனுபவம் உங்களுக்கு வேண்டும். ஒவ்வொரு மனுஷனும் எப்படி வாழ்றான். நம்ம ஒரு கதை படிக்கிறப்போ, ஒரு கவிதை படிக்கிறப்போ உணர்வுகளினுடைய ஆழத்தை அது எப்படி தொடுகிறது, என்னென்ன பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்கிறது, ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள என்னென்ன துயரங்கள் இருக்கிறது. சில சமயத்தை எனக்கு மட்டும்தான் இதை நடந்திருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். எவனோ ஒருத்தர் எழுதியிருப்பான் அது அவனுக்கு நடந்திருக்குன்னு. இந்த அவமானம் எனக்கு தான் நடந்திருக்குன்னு நினச்சிருப்பேன். இல்லை, லட்சம் பேருக்கு அந்த அவமானம் நடந்திருக்கும். எனக்கு மட்டும்தான் முதுமை வந்துருச்சுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். லட்சம் பேர் முதுமையின் அதே பிரச்சனைகளோடு போராடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாமே இந்த உலகத்தில் எல்லா நேரங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இந்த அனுபவத்தை விரிவுபடுத்துவது, நீங்கள் உங்களுடைய மனம் என்பது உங்கள் வாழ்க்கைக்குள் மட்டும் நீங்கள் இருக்கிற போது அது ஒரு சிறிய அளவில் தான் அது செயல்படுகிறது. படிக்க படிக்க உங்கள் மனம் விரிவடைந்து கொண்டே போகிறது. அந்த விரிவடையக்கூடிய மனம் எங்கிருந்து வரும் என்றால் அதை நாம் இலக்கியத்தையும் புத்தகங்களையும் இடைவிடாமல் கற்கிற போது நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருந்து மாறி வேறொரு உயிரியாக நாம் மாறுகிறோம். சில பேர்லாம் பார்த்தா 10 வருஷத்துல இருந்த மாதிரி தான் 10 வயசுல இருந்த மாதிரி 20 வயசுல இருப்பான். 20 வயசுல இருந்த மாதிரி தான் 30 வயசுல இருப்பான். 30 வயசுல இருந்த மாதிரி தான் 40 வயசுல இருப்பான். சில பேர்லாம் பார்த்தியா வயசா எது உனக்கு அறிவு இல்லையான்னு சாதாரணமாக கேட்போம். அறிவு இல்லைங்கிறது தான் உண்மை. சின்ன விஷயம் கூட தெரியாது. நான் உண்மையை ஒரு ஜோக்கெல்லாம் சொல்லலை. ஏன் உனக்கு இவ்வளோ வயசாகுது உனக்கு இது கூட தெரியாதான்னு கேட்குறோம்ல. எப்படி தெரியும்? யார் சொல்லிக் கொடுப்பா? ஸ்கூலில் சொல்லித் தருவாங்களா? சொல்லித் தர மாட்டாங்க. பேரண்ட்ஸ் சொல்லித் தருவாங்களா? சொல்லித் தர மாட்டாங்க. ஆனால் உலகத்தின் மிகச்சிறந்த ஆசிரியர்கள் உங்களுக்காக இருக்கிறார்கள். இந்த புத்தகங்களுக்குள் ஒளிந்து கொண்டு காத்திருக்கிறார்கள். என்கிட்ட வா, நான் இன்று உனக்கு ஒரு உண்மையை சொல்லித் தருகிறேன், ஒரு வாழ்க்கையை நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று. பண்பட்ட மனிதர்கள் எல்லோரையும் பாருங்கள், அவர்கள் படிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். கனிவு மிக்க மனிதர்கள், எம்பதி என்று சொல்வார்கள். அந்த கனிவு யாரிடமெல்லாம் இருக்கிறது என்று பாருங்கள், அவர்கள் படிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நமக்கு சில பேருக்கு அனுபவ அறிவு இருக்கும். ஆனால் அந்த அனுபவத்தை கூர்மைப்படுத்துவதற்கும் அந்த அனுபவத்தை பிறருக்கு பகிர்வதற்கும் புத்தகங்கள் தேவை, இலக்கியம் தேவை, படிப்பு தேவை. அத்தனை தீமைகள் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் சூழ்ந்து நிற்கின்றன. அந்த நிலையில்தான் நான் வலியுறுத்தி கூறுவது என்பது நம்முடைய மூளையினுடைய செயல்பாடு, நம்முடைய மனதினுடைய அமைப்பு, நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய பண்பாடு, சமூகத்தில் பழகுகிற விதம், இன்னும் சொல்லப்போனால் தீயனவற்றிலிருந்து நம்மை காக்கக்கூடிய அரணாக சிறந்த இலக்கியங்கள் இருக்கின்றன. நம்ம ஒரு தீமைங்கிறது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு கிருமி மாதிரி. அது எப்படி நம்மக்கிட்ட வந்து சேருதுன்னே நமக்கு தெரியாது. நம்ம உடம்புல எப்படி ஒரு கிருமி இன்ஃபெக்ட் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன் உங்களுக்கு ஃபீவர் வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதே மாதிரி தான் இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய மோசமான மதிப்பீடுகள் உங்களை எப்படி பாதிக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஒரு போலி அரசியல் உங்களை எப்படி பாதிக்கும், அல்லது ஒரு போலி தத்துவம் எப்படி உங்களை பாதிக்கும்,
ஒரு போலியான வெறுப்பு எப்படி உங்களை பாதிக்கும்னே உங்களுக்கு தெரியாது. அந்த விஷம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக காற்றிலிருந்து வந்து உங்களுடைய இதயத்தில் அது இறங்குவதை நீங்கள் கடைசியாக தான் உணர்வீர்கள். ஆனால் புத்தகங்கள் தடுப்பூசியை போன்றவை. அது ஆரம்பத்திலேயே ரெசிஸ்ட் பண்ணுது. தடுப்பூசி, உண்மையா சொல்ற, நூல்கள் என்பவை இன்றைக்கு தடுப்பூசியை போன்றவை. சிறந்த இலக்கியங்கள் என்பவை தடுப்பூசியை போன்றவை. தடுப்பூசி போடாவிட்டால் நோய் உங்களை தொற்றும். தடுப்பூசி போடாவிட்டால் அது உங்களை அழிவின் பாதைக்கு எடுத்துச் செல்லும். வேறு எந்த காலகட்டத்தையும் விட இந்த காலகட்டத்தில் தான் புத்தகங்களுக்கான அறிவிற்கான தேவை இருக்கிறது. இவ்வளவு பேர் கல்வி பெற்ற ஒரு காலத்தில் இவ்வளவு அறிவின்மை இந்த சமூகத்தில் உருவாகி இருக்கிறது என்பதுதான் மிகவும் அச்சமூட்டக்கூடிய ஒன்று. ஒரு காலத்தில் படிக்காத மக்கள் இருந்த காலத்தில் கூட இவ்வளவு அறிவிலியான விஷயங்கள் சமூகத்தில் இல்லை. இவ்வளவு கல்வி பரவலான ஒரு காலகட்டத்தில் போலித்தனமான நச்சுத்தன்மை உள்ள விஷயங்கள் பல ஊடகங்கள் வழியாக நம்மை வந்து சேர்கின்றன. இவற்றிலிருந்து நாம் விடுபடுவதற்கான ஒரு போராட்டம்தான் இந்த விஷயம். நிறைவாக என்னுடைய ஒரு கவிதை ஒன்றோடு நான் இந்த அரங்கை நிறைவு செய்ய விரும்புகிறேன். வாழ்க்கையினுடைய மகத்துவம் அல்லது வாழ்க்கையினுடைய உண்மை எத்தகையது என்பதை இப்போல்லாம் நிறைய பேத்துக்கு ரொம்ப சூசைடல் டெண்டன்சி இருக்கும்மா, ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்குது, செத்துடலாம்மா. செத்துறதுன்னா என்னன்னு தெரிஞ்சால் ஒருத்தர் சொல்லவே மாட்டான். எவ்வளவோ பேர் எவ்வளவோ கொடுமையான மோசமான நிலையில் கூட வாழ்க்கையை பற்றி கொண்டு மேலே வர வேண்டும் என்று போராடுகிற மனிதர்களை பார்த்திருக்கிறேன். அது வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கிடைத்தவர்கள் கூட ஏதாவது ஒரு விஷயத்தில் உடைஞ்சு போய் அவங்க நம்ம இன்னைக்கு செத்துடலாம் அப்படி இல்லை இந்த வாழ்க்கையை விட்டு வெளியேறலான்னு நினைக்கிறாங்க. உண்மையிலேயே ஒருத்தன் அப்படி ஒரு முடிவு எடுக்கிறான்னு வச்சுப்போம், இன்னைக்கு நம்ம சூசைட் பண்ணிடலாம், இன்னைக்கு நம்ம செத்துடலான்னு நினைக்கிறான்னு வச்சுங்க, அவன் எதையெல்லாம் இந்த வாழ்க்கையிலிருந்து இழப்பான். எவ்வளவு கஷ்டங்களோடும் வாழுகிற போது நாம் காண்பதற்கும் பெறுவதற்கும் எவ்வளவோ இருக்கிறது. இதை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அதாவது நமக்கு மரணம் நெருங்கிருச்சின்னு வச்சுக்கோங்க. நாளைக்கு நான் செத்துடலான்னு ஒருத்தர் முடிவு பண்ணுறான், இல்லை இயற்கையாக கூட இறந்துடலான்னு ஒரு சூழல் வர்றப்போ அந்த மனிதன் யோசிக்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னு தெரியுமா? எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது. இது இந்த கேள்வி எல்லாருக்குமே வரும். நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் வரும், வயசானாலும் வரும், இல்லை பார்த்தீங்கன்னா தற்கொலை என்ன இருந்தாலும் வரும். ஆனால் இந்த கேள்வி எவ்வளவு ஆழமான கேள்வி தெரியுமா? எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது. அது கேட்கப்படுகிறது, அது அவ்வளவு ஏக்கத்துடன் நினைக்கப்படுகிறது. மருத்துவரின் கண்களையே பார்த்தபடி அந்த கேள்வி மனசில் வரும், எனக்கு இன்னும் எவ்வளோ டைம் இருக்குன்னு. மருத்துவரின் கண்களையே பார்த்தபடி இன்னும் கிளம்பாத ரயிலின் ஜன்னல்களுக்கிடையே யாரோ ஒருத்தர் நமக்கு விடை கொடுக்க வர்றாங்க, அவங்கள நம்ம பிரிஞ்சு போகணும். ட்ரெயின் எப்போ கிளம்ப போகுது, கொஞ்சம் டிலே கூட ஆகலாம். அப்போ அந்த கண்கள் இருக்க கேள்வி என்ன தெரியுமா? அந்த பிரிவின் ரயில்னு அதை வச்சுங்க. நீங்கள் இன்னும் கிளம்பாத ரயிலின் ஜன்னல்களுக்கிடையே ஓட்டப்பந்தயத்தின் ஏதோ ஒரு கணத்தில் நீங்கள் ஒரு ரன்னிங் ரேஸில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்கவனுக்கிடையே ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடைவெளி தான் இருக்குது. அப்போ உங்கள் மனசில் அந்த கேள்வி வரும், எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு. பரீட்சை தாளின் ஏதோ ஒரு பக்கத்தில் பரீட்சை வேகமாக எழுதிக்கிட்டே இருக்கீங்க. அப்போ இன்னும் எழுத வேண்டிய கேள்வி பாக்கி இருக்கு. அப்போ இந்த கேள்வி வரும், இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது. ஒரு யுத்த களத்தின் கடைசி அரண் வீழ்கையில் எல்லா அரணும் விழுந்துருச்சு, கடைசி அரணை நோக்கி எதிரிகள் முன்னேறிட்டு வர்றாங்க. அப்போ அந்த அரணுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடியவன் என்ன நினைப்பான் தெரியுமா? எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு. ஒரு அன்பின் இறுதி நம்பிக்கை முடிவடைகையில் சில உறவுகள்லாம் உங்களுக்கு தெரியும், இது நீடிக்காதுன்னு நமக்கு நல்லா தெரியும், இது உருப்படாது, இது நிச்சயமாக இது பிரேக்கப் ஆக போகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அப்போ கூட இது இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்புக்குன்னு நம்ம மனசை யோசி இல்லையா? எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது இந்த உறவு நீடிக்கிறதுக்கு. நீருக்கடியில் காற்றிற்காக தவிக்கும் போது தண்ணியில் மூழ்கிட்டு இருக்கீங்க, மூச்சு திணறீங்க, எனக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு. வெறுமனே அர்த்தம் இல்லாமல் காத்திருக்கும் போது யாரையாவது பார்க்க போகிறோம், போன வேலை நடக்குமான்னு தெரியாது, எப்போ வருவாங்கன்னு தெரியாது, எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது. நமது விதியின் புத்தகத்தை தற்செயலாக படிக்க நேர்கையில் சில சமயம் தெரிஞ்சிடும் நம்ம வாழ்க்கை இப்படி தான் போகுதுன்னு.
நமது விதியின் புத்தகத்தை தற்செயலாக படிக்க நேர்கையில், நமது முதல் நரையை பார்க்க நேர்கையில், முதல் நரையை பார்க்கிறதுங்கிறது வாழ்க்கையில் ஒரு பயங்கரமான ஒரு பெரிய அனுபவம். நமது முதல் நரையை பார்க்க நேர்கையில், ஏதோ ஒரு ரகசிய சந்திப்பிற்கான பயண நேரத்தில், ஏதோ ஒரு படிக்கட்டில் பதட்டத்துடன் இறங்கி செல்கையில், நமக்கு நம்ம அப்பாயின்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க, இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்கு, படபடன்னு அந்த படிக்கட்டில் இறங்கி ஓடிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது. இந்த கேள்வி எந்தெந்த இடத்துல எல்லாம் கேட்கப்படுகிறது என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். ஒரு சிறிய விடுதலையை அனுபவிக்கையில், ஒரு சிறிய குற்றம் கண்டுபிடிக்கப்படுகையில், தூங்கும் குழந்தைகளின் முகத்தை பார்க்கையில், நம்பிக்கையற்று ஒரு கதவை தட்டுகையில், தண்டவாளத்தில் தலையை வைத்துக் கொண்டிருக்கையில், நாம் கிளம்புவதற்கு ஆயத்தமான பிறகும், நமக்கு விடை கொடுக்கப்பட்ட பிறகும், முத்தமிடப்படுகையில், தீர்ப்பிடப்படுகையில், தனித்து விடப்படுகையில், எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது, அது கேட்கப்படுகிறது. நாம் கேட்கிறோம். அத்தனை வன்மத்துடன், அவ்வளவு பிடிவாதமாக, அப்படி ஒரு உடைந்த குரலில், யாரும் அதற்கு பதிலளிக்க விரும்பாத போதும் அது கேட்கப்படுகிறது. எனக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது. வாழ்க்கையில் ஒவ்வொருவருமே நமக்கு இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்கிற அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டால், அந்த நேரத்தில் நாம் செய்ய வேண்டியது என்ன, செய்யக்கூடாதவை என்ன என்பதற்கான பதில்கள் உடனே கிடைக்கும். இத்தோடு இந்த உரைக்கான எனது நேரம் முடிவடைகிறது. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.